அது கொஞ்சம் மாடு கடுவா இங்கே அடிச்சு போட்டுருக்கீங்க மாடை. அந்த தோலை நான் பொழிச்சிட்டு போனேன். அது ஒரு கேஸாக இருந்துச்சு. நகரங்களின் வேகமான வாழ்க்கை ஓட்டத்திலிருந்து கொஞ்சமாக விலகி நம்மளே தேடி பார்க்கறதுக்காக நம்ம ஆரம்பித்த பயணத்தோட 2வது நாள். பல மில்லியன் வருடங்களாக இயற்கைத்தன்மை மாறாமல் இருக்கிற காட்டுக்குள்ளே வனவிலங்குகளோட வேட்டைக்களத்துக்கு நடுவில் 2 நாட்கள் தங்கி புலியின் பாதையிலேயே பயணித்து வனவிலங்குகளோடைய நடமாடி வெளியுலகத்தோட தொடர்பையே மறந்து இப்படி நம்மளே தேடி பார்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கிற இடம் கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கிற பெரியார் புலிகள் காப்பகம். லாஸ்ட் எபிசோடில் மெயின் கேட்டில் இருக்கிற டைகர் ட்ரையல் ஆஃபீஸில் இருந்து கிளம்பி காட்டுக்குள்ளேயே நடந்து வந்து போட் ஹவுஸை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணோம். அங்கேருந்து கையில் கன்னோட ஒரு பீட் ஆஃபீஸர் நம்ம கூட ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் மறுபடியும் அடர்ந்த காடுகள் வழியாக பயணித்து நம்ம போன பாதையிலேயே தனியாக நின்றுட்டு இருந்த ஒத்த காட்டு யானையும் சமாளித்து அங்கேருந்து நடந்து சுமாராக 11 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணி நம்ம தங்கியிருக்கிற இந்த கேம்ப் சைட்டை வந்து ரீச் பண்ணோம். இதுதான் தென்னிந்தியாவிலேயே உலகளவில் பிரபலமாக இருக்கிற வைல்ட் லைஃப் ப்ரோக்ராமான பெரியார் டைகர் ட்ரெயிலோட கேம்ப் சைட்டு. 2 பேர் மட்டுமே தூங்கக்கூடிய அளவில் சின்னதாக இருக்கிற இந்த டென்ட்டில் தூங்கி எழுந்திரிச்சு 2வது நாள் காலையில் இப்போ நாங்கள் ட்ரெக்கிங்க்கு ரெடி ஆகிட்ருக்கோம். இப்போ சிகப்பில் மார்க் பண்ணியிருக்கிற இந்த கேம்ப் சைட்லேருந்து கரையை ஒட்டியே நடந்து போய் இந்த காட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். அங்கேருந்து ஒரு புல்வெளியை ரீச் பண்ணிவிட்டு திரும்பவும் அடர்ந்த காட்டுக்குள்ளே என்ட்ராகி இந்த கரைப்பகுதியோட இன்னொரு பகுதிக்கு நாங்கள் வரப்போகிறோம். கரையை ஒட்டியே நடந்து வந்து வேறு ஒரு பாயிண்டில் திரும்பவும் காட்டுக்குள்ளே என்ட்ராகி ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே ஒரு பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிற பயணம் நல்ல அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் நாங்கள் தங்கியிருக்கிற அந்த கேம்ப் சைட்டே வந்து ரீச் பண்ணோம். காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற இந்த ட்ரெக்கிங் ப்ரோக்ராம் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 மணி நேரம் கன்டினியூ ஆகும். ஒரு 10 to 10:30 ரேஞ்சுக்கு வந்து திரும்பவும் கேம்ப் சைட்டுக்கே வர மாதிரி வரும். ட்ரெக்கிங் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே நேற்று ஈவினிங் நம்ம பார்த்த அந்த மலையில் படுத்து தூங்கின அந்த தாய் யானையும் குட்டி யானையும் வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் சைட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே மேய்ஞ்சிட்டு இருந்தது. காலை நேரம் மங்கலான வெளிச்சத்தில் புல்வெளியில் யானைகள் மேய்ஞ்சிட்டு இருந்த அந்த காட்சியை பார்த்துட்டு இந்த பெரியார் ரிசர்வாயர்லேருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகி நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே பென்றாக போகிறோம். காட்டுக்குள்ளே நல்லா மழை பெஞ்சு ஈரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக லீச் சாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இல்லைன்னா நேற்று மாதிரி வந்து நிறைய அட்டைப்பூச்சிகளோட கடி வாங்க வேண்டியது தான். காட்டோட இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலையேற்ற மாதிரி தான் இருந்தது. காலையில் நேரம் அது இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் வேகமாக நடந்ததுனால நல்லா ஒரு மூச்சு வாங்க வைக்கக்கூடிய அளவுக்கே ஒரு சின்ன மலையேற்றம் இருந்தது.
இந்த சின்ன மலையேற்றத்தை தாண்டி நாங்கள் கீழே இறங்கினோடனே முதல்ல வந்து ரீச் ஆனது இந்த புல்வெளி. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து யானைகள் உப்பு மண்ணை சாப்பிட்றதுக்காக காலில் மிதித்து அந்த மண்ணை வெளியில் எடுத்த அந்த அடையாளங்கள். இங்கே நாங்கள் வேறு சில அடையாளங்களையும் பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி காலையில் இங்கே வந்துட்டு போன கரடி இங்கே தோண்டி இருக்கிற அடையாளங்கள்லாம் எங்கள் பக்கத்துலேயே இருந்தது. கரடியை பண்ணியா ரூட்டு டெர்மைட்ஸ் சடனாக பக்கத்தில் சின்ன சலசலப்பு. இந்த கரடி பக்கத்தில் எங்காவது தான் இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட கணிப்பு. அதான் செக் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இப்படி தோண்டி போடப்பட்ட மண்ணோட ஈரப்பதத்தை செக் பண்ணுறது மூலமாக இந்த கரடி எவ்வளோ நேரத்துக்கு முன்னால் வந்துட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனுக்கு இவங்க வராங்க. அப்படி பார்த்தா இந்த மண் இன்னும் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கணும். கைட்ஸோட கணக்குப்படி பொதுவாக கரடிகளை வந்து காலையில் நேரத்தில் தான் அதிகமாக பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தோண்டி போட்ட மண்ணெல்லாமே வந்து நல்லாவே ஈரமாக இருந்ததுனால பக்கத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்களும் நினச்சோம். ஒரு வேளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு அது போயிருந்துருக்கலாம். இப்போ நம்ம இந்த புல்வெளி பகுதியிலேருந்து திரும்பவும் காட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். அங்கேருந்து இந்த காட்டோட ரொம்ப அடர்த்தியான வனப்பகுதிக்குள்ளே போய் இந்த ரிசர்வாயரோட இன்னொரு பாயிண்டில் எக்ஸிட் ஆகி வெளியில் வரப்போகிறோம். இந்த காட்டில் என்ட்ரானோன்னு ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. இந்த செடிகளுக்கு அந்த பக்கம் நாங்கள் வர்றதை நோட் பண்ணாமல் ஒரு காட்டு மாடு மேய்ஞ்சிட்ருக்கு. சடனாக சர்ப்ரைஸ் ஆச்சு அப்படின்னா எந்த பக்கம் வேணால் அது ஓடலாம். சடனாக அதை எங்களை நோட் பண்ணோன்னே ஃபார்ச்சுனேட்லி அது வேறு டைரெக்ஷனில் ஓடிடுச்சு. காட்டோட இந்த அடர்த்தியான பகுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா சூரிய ஒளி நேரடியாக படுறதே வந்து கம்மி தான். ஸோ அப்படி வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற இந்த தரைப்பகுதியில் வந்து நிறைய அட்டைப்பூச்சிகள் வந்து எங்களால் பார்க்க முடியுது. வேறு உயிரினங்களோட மூமெண்ட்டை வந்து இந்த அட்டைப்பூச்சிகள் கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா ரொம்ப வேகமாக வந்து காலில் ஏறிக்கும். ஸோ அப்படி தான் நிறைய அட்டைப்பூச்சிகள் வந்து ஏறி இருந்தது. ஸோ இது வந்து எங்களுக்கு ட்ரெக்கிங்கில் ஒரு மினி ஸ்டாப்பிங் பாயிண்ட்டு. இந்த அட்டைப்பூச்சி கடியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக இங்கே இருக்கிற லோக்கல் ட்ரைப்ஸ் வந்து மூக்குப்பொடி, அதாவது இந்த டொபாக்கோ லீவ்ஸும்பாங்க இல்லையா, இந்த புகையிலை பொடி, அதை யூஸ் பண்ணுறாங்க. காட்டோட இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக போக நிறைய மரங்களோட ரொம்ப அடர்த்தியாக இருந்தது. இந்த மாதிரி அடர்த்தியான மலைக்காடுகளில் சிக்காடா அப்படின்னு சொல்கிற அந்த சில்வண்டு வந்து நிறைய இருக்கும். இதோட சத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்கிற மிஷின் பக்கத்தில் நீங்கள் நின்றிங்கன்னா எவ்வளோ சவுண்டு கிருன்னு கேட்குமோ அந்த மாதிரி இது வந்து காதே புழக்கிற அளவுக்கு இது சவுண்டு கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். நாங்கள் போகிற வழியிலேயே தானாக வளர்ந்த ஒரு காட்டு மிளகு செடி எங்கள் கண்ணில் பட்டது. இந்த மாதிரி அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். இதுதான் தேர்ட் ஸ்டேஜ். சரிங்களா? இது வந்து 75% வந்து பெப்பரா மாறிடுச்சு. பட் இதை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாமா?
இதுவுமே யூஸ் பண்ணுறாங்களா இந்த சைஸில்? இதுவுமே காரமாக தான் இருக்குது. இல்லை, இது காரமாக இருக்காது. மேக்ஸிமம் பெப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சைஸ் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியும். ருசியாக வந்துட்டு நாட்டில் பார்த்தீங்களா இந்த கண்டிஷன் ஆகணும். இதுலேயும் இது தனியாக வந்து நிற்கும் பெப்பர் மட்டும். ஸ்மெல்லு காட்டோட இந்த மாதிரியான அடர்த்தியான பகுதிகள் வழியாக போகிற பாதைகள் வந்து மரங்களால் மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்குற மாதிரி இலைகளாலும் மூடப்பட்டிருக்கும். காட்டில் இப்படிப்பட்ட பகுதிகள்லாம் வந்து பல சிறிய உயிரினங்கள் வந்து மறைஞ்சு வாழக்கூடிய இடமா இருக்கும். இந்த லைனில் ஃப்ரண்ட்டில் போகிற 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கைடு. இவங்களுக்கு வந்து காட்டோட நாலேஜ் வந்து நல்லாவே இருக்குது. அதாவது காட்டோட ஒவ்வொரு பகுதியிலையும் என்னென்ன அனிமல் பார்த்துருக்காங்க இதுக்கு முன்னால் ட்ரெக்கிங் போகும்போது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே தெளிவாக வச்சுருக்காங்க. போகிற வழியில் ஒரு சின்ன அசைவை கூட நோட் பண்ணி கரெக்டான டைமில் அலர்ட் கொடுக்குறாங்க. கேம்ப் சைட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து இப்போ இந்த ரிசர்வாயரோட இன்னொரு பகுதிக்கு நாங்கள் வந்தாச்சு. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து இந்த கரையை ஒட்டியே போய் ஓப்பன் ஸ்பேஸ்லேயே நடக்க போகிறோம். மழை அதிகமாக பெஞ்சு தண்ணி நிரம்புகிற காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வரைக்குமே தண்ணி ஃபுல்லாக வந்திருக்கும். இது வந்து மாங்காய் மரம். நம்ம வந்து மலந்தேன் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தேன் மலந்தேன். இது வந்து இடம் வந்து மலந்தேன். இது வந்து இந்த மாதிரி உயரமான மரத்தில் மட்டும் தான் வைக்கும். போத்துண்டி அவ்வளோ கடுவாக இடம். கரடி இல்லை, டைகர் குழு மாதிரி இருக்குது. இது வேறு இது பார்க்கிங் டியர் டீர் சி டியர் கூட 2. ஆமாம், டியர் கூட தான். 2 ஒன்று நடக்கும். புறத்தை காலத்துக்கு மழை வந்து அங்கங்கே தர ஈரப்பதமாக இருந்ததுனால நிறைய காலச்சிகளை பார்க்க முடியுது. ஆனால் நிறைய காலச்சிகள் நாங்கள் பார்த்தது வரைக்கும் காட்டு மாடுகளும் இந்த கேளையாடு மாதிரியான மான் வகைகளோட தான் இருந்தது. காலையில் டைம் அரௌண்ட் 9 மணி. இந்த நேரங்களில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக மிருகங்கள் வெளியில் வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கரையோரம் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ரிசர்வாயர் ஏரியாவை தவிர காட்டுக்குள்ளே வேறு எங்கேயும் தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரிசர்வாயர் ஒட்டியே தான் நாங்கள் கொஞ்சம் தூரம் போக போகிறோம். ஏன்னா மிருகங்களை பார்க்குறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த கரையை ஒட்டி இருக்கிறதுனால ட்ரெக்கிங் ப்ரோக்ராமோட குறிப்பிட்ட பகுதி வந்து இந்த கரையை ஒட்டி நடந்து போகிற மாதிரியே அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ட்ரெக்கிங்கோட இந்த பாயிண்டில் கைட்ஸ் வந்து இதுக்கு முன்னால் பெரிய டஸ்கரை வந்து நிறைய தடவை பார்த்துருக்காங்க. கைட்ஸ் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது அங்கே யானைகள் வந்துட்டு போனதுக்கான தடங்கள் இருக்குது. அதனால் வந்து எங்களை எங்கேயே நிற்க சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ நம்ம அந்த ரிசர்வாயரை ஒட்டியே கரையோரமாக நடந்து வந்து இப்போ ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற இப்போ இந்த பாயிண்டில் நிற்கிறோம்.
வந்து திருவிழா கொண்டாடுவாங்க. 3 நாளில் வந்து திருவிழா, உள்ள திருவிழா. அதாவது இங்கே மட்டும் இல்லை, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இடத்துல வந்து கோயில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உடும்பு வாரம் சொல்கிற ஏரியா. ஏன்னா அந்த பாறையோட ஷேப் பார்த்தீங்களா இதெல்லாம் இருக்குது. உடும்பு பாரம் இதே பண்ணிட்டு இந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இங்கேருந்து மீன் பிடிச்சி, அதாவது வேட்டையாடுறதுலாம் இதெல்லாம் கிடையாது, மீன் பிடிச்சி நல்லா வந்து சந்தோஷமாக இருந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அவரோட கல்ச்சருக்கு போவாங்க. இந்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த ஒரு அனிமல்ஸ் வர மாட்டாங்க. இந்த இடத்த பார்த்தீங்களா, இங்கே வந்து டீ போட்டிருப்பாங்க, அதே மாதிரி அந்த இடத்துல டீ போட்டிருப்பாங்க. சரி சரி. அதே மாதிரி கீழே இந்த இங்கேயும் டீ போடுவாங்க. இந்த டீயை போட்டுட்டு ஜெகஜோதியாக இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே. அந்த ஒரு பாறை இருக்குது பார்த்தீங்களா, ஆமாம், பாறைக்கு கீழே வந்து அவங்க வந்து தெய்வத்தை வந்து விக்கிரகத்தை அதாவது ரூபத்தை கொண்டு வந்து வச்சு சாமி கும்பிடுவாங்க. ரொம்ப காலமாக பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இப்போ இல்லை? அவங்க ஆதிவாசிகள் தோன்றிய காலம் முதலிருந்தே இங்கே இருக்குது இதே இடம். அவங்க எந்த இடத்துக்கு மாறி போனாலும் இங்கே வந்துடுவாங்க. எத்தனை ஆயிரம் வருஷம் முன்னாடி இருந்து பண்ணியிருப்பாங்க. எல்லாமே மீன் தான். நம்ம நினைக்கிற மாதிரி பழைய மாதிரி வேட்டையாடுறது இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இருக்கிற 4 டைப்பான ட்ரைபல்ஸ் இருக்காங்க. மன்னான், பழையன், ஊராளி, மலைபண்டாரம். ஓகே. இந்த மன்னானும் பழையனும் ஊராளியும் ஒரு அளவு மெச்சூர் ஆகிட்டாங்க. மலைபண்டாரம்ன்றவங்க வந்து இன்னும் காட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க. ஓகே. காட்டை விட்டு வெளியே வாழ்றாங்க. அவங்க வந்து இந்த வண்டி பெரியார் பக்கத்தில் இருக்காங்க கரெக்டுங்களா? ஏரியா கேவி, ஆங்கமொழி, சத்திரம், அதாவது ஸ்டெடியான, அதாவது ஒரே இடத்துல தங்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு சொந்தமாக வந்து இடம் கிடையாது. அவங்க வந்து காட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் இப்போ இங்கே இருக்காங்கன்னா, இப்போ இந்த ஏரியாவில் இருக்காங்கன்னா ஒரு 10-20 நாள் கழிச்சு இங்கேருந்து மாறி போயிடுவாங்க. 2 லட்சம் போயிடுவாங்க. இப்படி மாறி 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 இருப்பாங்க. பெருசாக வந்து மக்கள் வந்து ரொம்ப அட்ராக்ஷன்மெண்ட்லாம் ஆக மாட்டாங்க. இப்போ இந்த ஃபாரஸ்ட்குள்ளே ட்ரைபல் செட்டில்மெண்ட் இருக்குங்களா? இல்லை, வெளியில் அவுட்டரில் தான் இருக்குது. ஹெவி ஏரியாவில் தான் இருக்குது, நம்ம ஏரியாவில் இல்லை. இப்போ அந்த ட்ரைபல் டெம்பிள் இருந்த ஏரியாவை விட்டு பேசிகிட்டே நடந்து வந்து அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற இந்த பாறைகள் அதிகமாக இருக்கிற இந்த பாயிண்டில் நிற்கிறோம். நீங்கள் வீடு எங்கேதாங்களா இல்லை மீன் பிடிக்கிறதுக்காக மட்டும் இங்கே வந்திருக்கீங்க? நாங்கள் புலி வரும், யானை வரும்னு பயந்து பயந்து வரோம். நேற்று சாயந்தரம் அங்கே கரடி இருந்துச்சு. சரி சரிங்க. வர்ற பாதால சரி சரிங்க. எல்லாம் இருக்கும். கரடி இருக்கும், புலி இருக்கு, கடவா இருக்கு, ஆனை இருக்கு. ஆனை நேத்தெல்லாம் இங்கிட்டும் அங்கிட்டும் நிறையா இருந்துச்சு பகல் மொத்தத்தில். எனக்கு பாறைங்கனாலும் இது பக்கம் வர முடியாது. வருது இதெல்லாம் வந்து ஏறிதான் இந்த சாம்பலை திண்டு போகும். நீங்கள் வந்தால் ஒரு வாரம் இங்கே இருக்கிற மாதிரி வருவீங்களா? 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் எல்லாம் இருக்கும். சாப்பாடு செய்கிறதுக்கான எல்லாம் கொண்டு வந்துடுவீங்க? கொண்டு வந்துடும். அது போக மீன் பிடிக்கிற மீன். ஆமாம். இப்போ இன்றைக்கி எதாவது கிடச்சிதுங்களா? இன்றைக்கி ஒரு 3 குஞ்சு கிடச்சிச்சு. சரி சரி. 2 கிலோ 1.5 கிலோ. சரி சரி. இதில் வந்து கரையில் போட்டாலுமே ரொம்ப நேரம் வந்து உயிரோடு இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. இது வந்து இந்த ரோகு கட்டலா மாதிரி கரெக்டுங்களா? ஆமாம் ஆமாம். ஒரு நாள் பூரா வலையை போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் இந்த மாதிரி ஒரு 2 கிலோ அல்லது 3 கிலோ தேடுற மாதிரி மீன் கிடைக்குது. வரேன் दुनिया में तो छड़ी चला இப்போ இந்த பாறை இருக்கிற ஏரியாவை தாண்டி இப்போ இந்த ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கிற இந்த ரூட் வழியாக மறுபடியும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இப்போ என்ட்ராக போகிறோம். இது வந்து ஃபீமேலு. இதான் மஞ்சள் மஞ்சள் செடி. யானைகள் பொதுவாக உணவு தேடி ரொம்ப தூரம் பயணிக்கும் அப்படிங்கிறத நம்ம பண்டிப்பூர் சீரீஸ்லேயே பார்த்தோம். நாங்கள் அடர்ந்த மரங்கள் நிறைஞ்ச காட்டுப்பகுதியிலேருந்து வெளியில் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் நிற்கும்போது காலையில் நம்ம கேம்ப் பக்கத்தில் பார்த்த அந்த பெரிய யானையும் குட்டி யானையும் காட்டுக்குள்ளே நடந்து வந்து இந்த பக்கம் இருக்கிற கரையோரமாக இப்போ இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற பாயிண்டில் நிற்கிது.
புல்லை எடுக்கிறது உதச்சி அந்த புல்லை பறித்து தன்னோட காலில் வந்து அந்த மண்ணை அடிக்கும். மண்ணை அடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அந்த புல்லை மட்டும்தான் சாப்பிடும். அதோட ஃபைட் பண்ணி ஜெயிக்க தான் முடியும். ஃபைட் பண்ணி ஜெயிச்சா தான் உண்டு. இல்லைன்னா நம்ம அது மரத்துக்கிட்ட ஓடிட்டான். மரத்து நம்ம மரத்தில் ஏறினோம்னா மரத்தில் ஏறும். தண்ணிக்குள்ளே ஓடணும்னா நீச்சல் அடிச்சு உள்ள போட்டு நம்ம ஓடி ஜெயிச்சிடலாம்னு பார்த்தா நம்மளை கூட அதிக வேகத்தில் அது ஓடி வரும். அதனால் கருநீட்டை மட்டும் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த தேனை பிடிச்சிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கு போகுது. நம்ம அடிக்கிற மாதிரி அதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மத்து பிடிச்சிடும் தலைக்கு. மத்துன்னு சொல்லுவோம். ஏன்னா மேலே ஏறும்போது நல்ல ஃபுல்லாக நல்லா சுடுந்தாருன்னா ஏறுவேன். ஏறி நல்லா சாப்பிட்டு தேனெலாம் குடிச்சிட்டு மேலே இருந்து பொத்துன்னு தப்புன்னு நம்ம இது மேலே இருந்து தேங்காயெல்லாம் போடுறோம். ஆமாம், அது மாதிரி தொப்புன்னு விழுகும். ஐயா விழுந்துட்டு ஊன்னு கத்தும். கத்திட்டு அது அப்படியே ஓடும். ஓடி என்ன செய்யும், புல்லுமேடு இல்லை ஓடி உருண்டு விழுந்து எந்திரிச்சு கத்திக்கிட்டே ஓடும். அதுக்கப்புறம் எங்கிட்டாச்சும் ஒரு மூளை உட்காந்து அழுகும். அது ஆகும் அழுகும். அழுதுட்டு மறுபடியும் என்ன செய்யும், இந்த ஹேங் ஓவர் மாடலில் மறுபடியும் தேர் எடுக்க போவோம். பயங்கர காமெடியாக இருக்குது அது பார்க்கும்போது. இப்படியே பல கதைகளை பேசிட்டு இப்போ எல்லோவில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கிற இந்த வழியாக நாங்கள் நடந்து வந்து ஃபாரஸ்ட் கேம்ப் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டோம். மரக்காலம்ப்பா சூடு இருக்கு. ஸ்டெப்பு மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வயிற்று தான் இருக்குதுங்களா. ஆனால் சின்னமன் ட்ரீ. ஓ இதுதான் பிரியாணி இலை. ஆமாம், இதுதான் வந்து டைம் காலையில் 11 மணி கிராஸ் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டில் நடந்து வந்த டயர்டு ப்ளஸ் கால்வலியும் கூட. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் ஒரே வேலை. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இவங்க ப்ரிப்பேர் பண்ணது பூரி, உருளைக்கிழங்கு, அதுபோக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா தான் இருந்தது. அரௌண்டு மத்தியானம் 2 மணிக்கெல்லாம் வந்து லஞ்சும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ லஞ்சையும் முடிச்சுட்டு 4 மணி வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ரெஸ்டிங் டைம் இல்லை அப்படின்னா இருக்கிற டயர்டுக்கும் இந்த கால் வலிக்கும் ஈவினிங் ட்ரெக்கிங் போகிறது அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை. நேற்று மாதிரியே கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மதியானம் வெயிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூலிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அரௌண்டு 3:30 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லா சேஞ்ச் ஆகி மழையே வர ஆரம்பிச்சிருச்சு. மழை இதே மாதிரி பேஞ்சிட்டு இருந்ததுன்னா நேற்று மாதிரியே ட்ரெக்கிங்கை கேன்சல் தான் பண்ணணும். பட் ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே வந்து மழை நின்றுச்சு. ஃபார்ச்சுனேட்லி கரெக்டாக 4 மணிக்கெல்லாம் நாங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஈவினிங் சஃபாரிக்கு நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே தண்ணியை கிராஸ் பண்ணி ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இப்போ நீங்கள் எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கிற இந்த ரூட்டை பார்க்கலாம். ஸோ இதில் தான் போயிட்டு திரும்பி வர போகிறோம். மேப்பை ஜூம் பண்ணி பார்த்தா இந்த எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கிற பாதை வழியாக போயிட்டு அந்த ரெட்டில் இருக்கிற ஏரோ மார்க் பாயிண்ட் வரைக்கும் போக போகிறோம். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு கிடைச்ச பெரிய சர்ப்ரைஸ் வந்து இந்த கோரல் ஸ்னேக்கு. இதோட உருவம் வந்து ரொம்ப சன்னமாக ஆரஞ்சு கலரில் கருப்பு வண்ணத்தில் நீளமான பட்டைகளோடு இருக்கும். இது ராஜநாகத்துக்கு இருக்கிற அதே நியூரோடாக்சிக் விஷத்தோடு இருக்கிற ஒரு கொடிய விஷமுள்ள பாம்பு தான். இந்த பாம்பை எளிதாக வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதோட உருவம் ரொம்ப சன்னமான உருவமாக இருக்கிறதுனால பார்க்குறதுங்கிறது ரொம்ப அரிது தான். ஆனால் நாங்கள் நடந்து போன பாதையிலேயே எங்கள் கால்கிட்டே இருந்ததுனால நான் ஈஸியாக அதை கவனிக்க முடிஞ்சுது. இந்த ஒரே ரீசனுக்காக தான் நான் வந்து ஆங்கிள் லென்த்து அதிகமாக இருக்கிற பூட்டை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஏன்னா பாம்புகள்கிட்டருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லாங் பூட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நாங்கள் டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து வெளில வந்து
வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியா, அதாவது புல்வெளி பகுதிக்கு வந்திருக்கோம். The one with the orange head. Yes, yellow head, hill myna. Hill myna. Okay. Jungle myna. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்கப்புறமா நான் ட்ரெக்கிங்கோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் வேறு டைரெக்ஷனில் ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆகிறது தான் எங்கள் பிளான். பட் ஆனால் இங்கே நாங்கள் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோட மூவ்மெண்ட் இங்கே அதிகமாக இருந்ததுனால நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நல்ல ப்ளசண்ட்டான வெதரில் ஈவினிங்கில் நான் உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறப்போ காட்டுக்குள்ளே வந்து ஏதோ சடன்னு உடைக்கிற சத்தமும் ஏதோ ஒரு சின்ன ஒரு பரபரப்பும் கண்ணில் பட்டுது. இங்கே கரையில் நின்றுருந்த கடமான்களும் டக்குன்னு உஷாராயிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறத ஓரளவுக்கு என்னால் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது. கைட்ஸும் அதான் சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பாக இந்த டைமில் அனிமல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் யானைகள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. 2 பெரிய யானைகளும் ஒரு குட்டி யானையும் அவசர அவசரமாக வெளியில் வருது. இது நார்மலாக வர மாதிரி தெரியல, ஏதோ பார்த்து பயந்து உள்ளேருந்து ஓடி வர்ற மாதிரி தெரியுது. காட்டுக்குள்ளே மரங்களுக்கு இடையில் இருக்கிறது சேஃப் இல்லை அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நேரம் ஆக ஆக பரபரப்பு இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. காட்டுக்குள்ளேயே மரங்களை உடைக்கிற சத்தமும் அதிகமாகிட்டே இருக்குது. ஏதோ ஒரு பரபரப்பு அங்கே நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது. இது வரைக்கும் நான் போன ட்ரெக்கிங்கில் இதுதான் ரொம்ப டெரிஃபிக்கான சுச்சுவேஷன். எல்லா யானைகளும் சேர்ந்து அந்த குட்டியை பாதுகாப்பு பண்ணிட்டுருக்கு. அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. ஏன்னா யானைகள் சும்மா குட்டியை ப்ரொடெக்ட் பண்ணி நிற்காது. எதனால் இப்படி நிற்கிதுன்னு எங்களுக்கும் தெரியல. ஸோ ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் யானைக்கு பக்கத்தில் தான் நிற்கிறோம். இதை நல்லா கவனித்தோம்னா ஃப்ரண்ட் லைனில் போருக்கு போகிற மாதிரி ஒரு யானை ப்ரொடெக்ஷனுக்கு நிற்கிது. குட்டியை சென்டரில் விட்டு ப்ரொடெக்ட் பண்ணி பின்னால் 2 யானைகள் நிற்கிது. ஸோ இது கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ரெடேட்டர் அனிமலை பார்த்து பயந்து இங்கே வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நிற்கிது. இந்த யானைகள் ஓப்பன் ஏரியாலே கொஞ்சம் நேரம் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபாரஸ்ட்குள்ளேருந்து எதுவும் துரத்திட்டு வரல பின்னாடியே அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு குயிக்காக பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துலேயே காட்டுக்குள்ளே இருந்து ஒரு சின்ன டஸ்கரும் ஒரு பெரிய யானையும் வெளியில் வந்தது. ஏதோ ஒரு சந்தேகத்தோடு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு டக்குன்னு இம்மிடியட்டாக உள்ளே போயிடுச்சு. இவ்வளோ கலவரங்களுக்கு நடுவில் தலைக்கு மேலே மறுபடியும் ஒரு ஹெலிகாப்டர். நம்ம அண்ணன் ஹெலிகாப்டர் ஹார்ன்பில் வந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறாரு. இவ்வளோ ஹைட்டில் பறந்தாலும் அந்த ரெக்கையோட சவுண்டு மைல்டாக இப்போவும் நீங்கள் கேட்கலாம். வெளியில் வந்துட்டு சடனாக உள்ளே போன யானைகளில் ஒன்று மட்டும் அப்படியே மெதுவாக வெளியில் வந்து செக் பண்ணி பார்க்குது. அந்த சின்ன டஸ்கர் வந்து ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. யானைகள் காட்டுக்குள்ளே பொதுவாக இப்படி ட்ரங்கை ரைஸ் பண்ணி மோப்பம் முடிச்சிட்டாலே அந்த பர்டிகுலர் டைரெக்ஷனில் இருக்கிற ஆபத்துகளை செக் பண்ணி பார்க்குறது தான். ஸோ இப்போது ஏதாவது ஆபத்தான அனிமல் பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறது தான் அது கண்டினியூஸாக செக் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பெரிய பெண் யானைக்கு வந்து மொட்டை வால், அதாவது வாலே கிடையாது. கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கணும். ஏதோ ஒரு ப்ரெடேட்டர் அனிமல் கிட்ட சிக்கி தான் இது இந்த நிலைமைக்கு வந்திருக்கணும். எங்களோட வந்த கைடில் ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு உள்ளே போன யானைகள் திரும்பி வெளியில் வருதா அப்படிங்கிறதையும் பக்கத்தில் ஏதாவது ப்ரெடேட்டர் அனிமல் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிகிட்ருக்காரு. நேராக காட்டுக்குள்ளேருந்து கொஞ்சம் வித்தியாசமான சத்தங்களும் கேட்க ஆரம்பிச்சிது.
கொஞ்ச நேரத்தில் அங்கே இருந்த கடமான் வந்து ஸ்ட்ராங்காக கால் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மான் கத்துற விஷுவலுக்கும் சவுண்டுக்கும் ஒரு சின்ன கேப் இருக்குது. ஸோ இந்த டைமிங் டிஃப்ரென்ஸ் வந்து 1.2 செகண்டு. ஸோ ஒளியோட வேகத்தை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நாய் 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 வெல்டோவா கரெக்டாக தெரியல. கரைக்கு வரும் நாய். ரொம்ப நேரமாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த பிரெடேட்டர் அனிமல் வெளியில் வந்துருச்சு. அது வேறு எதுவும் இல்லை, செந்நாய், அதாவது காட்டு நாய். இது வந்து வழக்கமாக கூட்டமாக தான் வேட்டையாடும். இப்போ ஏன் தனியாக இந்த பக்கம் வெளியில் வந்திருக்கு, இதை பார்த்து தான் இந்த யானைகள்லாம் பயந்து வந்துதான் அப்படின்னா கிடையாது. காட்டுக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு கூட்டமாக இதுகள்லாம் சேர்ந்து அந்த குட்டி யானையை டார்கெட் பண்ணியிருந்துருக்கணும். அதனால தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் சுற்று போடுறதுக்காக வந்திருக்கு. இது வெளியில் வந்து இந்த டைரெக்ஷனில் வந்திருக்கு. கண்டிப்பாக உள்ள நிறைய நாய்கள் இருந்திருக்கணும். ஸோ அதனால தான் இதை பார்த்து பயந்து குட்டியை காப்பாற்றுறதுக்காக அந்த யானைகள் வெளியில் வந்திருக்கு. இந்த பாயிண்ட்லேருந்து நாங்கள் காட்டுக்குள்ளே வேறு டைரெக்ஷனில் ட்ரெக்கிங் போகிறதுக்கான ரூட் வந்து இப்போ ரெட்டில் மார்க் பண்ணியிருக்க இந்த பாயிண்ட் தான். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், இன்னும் தண்ணி தேங்கி இருக்கிற இன்னொரு ஓப்பன் ஸ்பேஸுக்கு போகலாம். கூட வந்த கைட்ஸ் வந்து ரீசெண்டாக இந்த பர்டிகுலர் பாயிண்டில் நிறைய அனிமல்ஸை பார்த்து தான் சொல்கிறாங்க. பிரச்சனை என்னென்னா இப்போ உள்ளே போன யானைகளும் கரெக்டாக இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எல்லோ மார்க்கோட ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் யானைகள் காட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்து எல்லோ டைரெக்ஷன்லேயே இந்த காட்டுக்குள்ளே என்ட்ராயிருக்கு. அந்த ரெட் கலர் டைமண்ட் மார்க்கிங் இருக்கிற பாயிண்டில் தான் இப்போ நாங்கள் நிற்கிறோம். அங்கே வெயிட் பண்ணி பார்க்கும்போது உள்ள யானைகள் வந்து மரங்களை உடைக்கிற சத்தம் நல்லா தெளிவாக கேட்டுது. அதை நீங்கள் கேட்கலாம். ஸோ இதனால் வேறு வழி இல்லாமல் டைமும் கொஞ்சம் அதிகமானதுனால பெட்டர் வந்து நாங்கள் வந்த ரூட்லேயே திரும்பி போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம பார்க்குற இந்த எல்லோ மார்க்கிங்லேயே திரும்பி ரிட்டன் போகிறோம். இங்கே ரெகுலராக விசிட் பண்ணுற காட்டு பண்ணிக்கு இவங்க கண்ணன்னு பேர் வச்சுருக்காங்க. அது இன்றைக்கி மொத்த ஃபேமிலியும் கூட கூப்பிட்டு வந்திருக்கு. അത് കുഞ്ഞുങ്ങളാണ്. അണ്ണൻ്റെ ഫാമിലിയാണ്. അവർ പറഞ്ഞു കൊടുക്കും, നമ്മുടെ ആൾക്കാരെ ഒന്നും ചെയ്യേണ്ട, നിങ്ങൾ പോയി അവിടെ കഴിച്ചോ, ഫോട്ടോ ഒക്കെ അടിക്കും, പ്രശ്നമില്ല പറഞ്ഞു കൊടുക്കുന്ന. അത് കമ്മ്യൂണിക്കേഷനുണ്ട്. നമ്മളെ തന്നെ പഠിപ്പിച്ചെടുക്കുന്ന അതല്ല. டின்னரை முடிச்சுட்டு தூங்க போனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் நைட்டு 2 மணி இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டு கேட்டு தான் எந்திரிச்சு வந்து பார்த்தேன். இப்படி ஃபாரஸ்ட்டில் ஸ்டே பண்ணும்போது நைட்டில் ஏதோ ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் டக்குன்னு முழிப்பாயிடும். ஸோ மைண்டு வந்து எப்போவுமே ஒரு அலர்ட் மோட்லேயே இருக்கும். ஸோ அப்படி தான் நானும் வெளியில் வந்து செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப கேட்ட சத்தத்தை மறுபடியும் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இது காட்டு மாடோட சத்தம். காட்டு மாடு வழக்கமாக இந்த மாதிரி சத்தம் போடுறத பார்க்குறதுங்கிறதே ரொம்ப ரொம்ப ரேர். காடுகளில் ஸ்டே பண்ணும்போது காலையில் எந்திரிக்கிறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இயற்கையோட சத்தங்கள், குறிப்பாக பறவைகளோட சத்தங்கள் தான் நம்மளுக்கு அலாரமாகி காலையில் ரொம்ப நேரத்துலேயே நம்மளை எழுப்பி விட்றோம். டைகர் ட்ரையல் ப்ரோக்ராமோட 2 நைட் ஸ்டேவை முடிச்சுட்டு நம்ம கிளம்ப போகிற நாள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஒரு 8:30க்கெல்லாம் இங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்த மாதிரியே திரும்பவும் ட்ரெக்கிங்லேயே வந்து காட்டுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணி போய் அகெயின் நாங்கள் மெயின் கேட்டை ரீச் பண்ணணும். எப்படி சண்டை போட்டு இறந்துங்கிறதுக்கு எது நிமோனியா, இது ஒரு
நெமின்னு சொல்லி ஒரு சரி ஒரு வருஷம் இருந்துச்சு சார். ம். அந்த குட்டியும் இறந்துருச்சு, இந்த பெரிய யானை இறந்துருச்சு. மதுரை வந்து இங்கே இறந்துருச்சு, தேவி வந்து அங்கே. ஐயா. கிடக்குங்க அந்த பல்லு. பல்லு பார்த்தீங்களா, சின்ன பல்லு. இப்படி தான் உருவாகி வருதுனால. பாருங்க. 1 2 3 4 5 வயசு இருக்குமா? 4 வயசு தான் வரும். 4 வயசுமா நல்லா பெருசாக இருக்குங்களா? பெருசாச்சு. எட்டு பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இந்த எலும்பும் யானையோட எலும்பு தான் இல்லைங்களா? நாங்கள் வரும்போது பார்த்தா அந்த காட்டு மாடுகள் இருந்த இடத்துல இருந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யானைகள் வந்து உரசின தடங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுது. அதாவது கரெக்டாக அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும் சேறு நல்ல மரத்தில் அப்படி இருந்ததை நீங்கள் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வர்ற வழியில் இருந்த அந்த ஒத்த காட்டு யானையை முன்னால் போய் ட்ராக் பண்ண ஆறுமுகம் அவருக்கு பின்னால் ஒரு ஸ்டோரி இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த ஸ்டோரி என்னன்னு இப்போ நம்ம அவர்கிட்டே கேட்போம். நீங்கள் எத்தனை வருஷமாக 81 கேரி இல்லீக்கல் வயனப்பட்டம் செத்துக்கிருந்தாங்க. வயனப்பட்டம் அது கொஞ்சம் பிடிச்சி கேஸு 10-12 கேஸ் இருந்துச்சு எனக்கு. அது கேஸ்லாம் டிபார்ட்மெண்ட் பின் வலிச்சிட்டு பின்ன ஃபயர் லைன் தெளிக்க காட்டில் ஃபயர் லைன் தெளிக்கிறது கொடுத்தாங்க. பின்ன 2001 ப்ரோக்ராம் தொடங்கினது. நான் இப்போ 27 வருஷமாக இது ப்ரோக்ராம் செஞ்சேன். இப்போ இல்லைங்க, எல்லாம் நிறுத்தலாக்கியாச்சு. நாங்கள் ரொம்ப கேஸ் பிடிச்சிருக்கு, 240 கேஸ் வரையும் பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டுக்காரங்க இப்போ பாம்பனில் போகுதுங்களா விடியல், அவங்களாம் நாங்கள் தான் பிடிச்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்து அவங்களுக்கு வேலை ப்ரோக்ராம் கொடுத்து பாம்பு ராப்டிங் போர்டு ராக்கிங் அவருக்கு கொடுத்துருக்கு. அவங்களாம் இங்கே இருக்கிறவங்களே, அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க கூடலூர். அடுத்து ஆந்திரா ஸ்டேட்டுக்காரங்களுக்கு நம்ம இங்கே வேலை கொடுத்துருக்கு. சரி 25 பேருக்கு. அவங்க நேரத்தில் சந்தனம் வெட்டவும் தோக்கு ஆனவெடி வேட்டை பல பரவாடி இருந்துச்சு. மரம் வெட்டிக்கிட்டு போகிறது எல்லாம் நிறுத்தி வேலை செய்ய பிடிச்சி நல்ல போல இடிச்சு இப்போ அவங்களுக்கு வேலை கொடுத்தாச்சு. இப்போ உங்கள் மேலே என்ன கேஸ் இருந்ததுண்ணா? எனக்கு வயனப்பட்ட செத்து அப்படின்னா லவங்க மரம் சின்னமம் பட்டையை மட்டும் உரிக்கிற பட்டையை மாத்திரம் உரிச்சு நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு போகிறோம். எனக்கு 18 கேஸ் வரை இருந்துச்சு. 18 கேஸ். அது கொஞ்சம் மாடி கடுவா இங்கே அடிச்சு போட்டுருக்கீங்க மாடை, அந்த தோலை நான் பொழிச்சிட்டு போனேன். அது ஒரு கேஸாக இருந்துச்சு. ஓகே. ஒரு 1.5 வருஷம் உள்ள போட்டாங்க. அப்போ ஆத்தி நாங்கள் பட்டையெல்லாம் கடத்தும் போது பாம்பில் தான் வச்சு கடத்திக்கிருந்தோம். அப்போ அங்கே எதுவும் ப்ரோக்ராம் உங்களை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டப்ப யானை எங்களுக்கு இன்னும் தோணியது 10 முளை வச்சு கட்டி பாம்பு ராப்டிங். அப்போ பாம்பு ராப்டிங் நீங்கள் தான் இங்கே கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறீங்க? ஆமாங்க, பாம்பு ராப்டிங் கண்டுபிடிச்சா நாங்கள் தான். ஏன்னா கல்கட்டாயெல்லாம் அவார்டெலாம் போய் வாங்கியிருக்கோம். கல்கட்டா 2 லட்ச ரூபா அவார்டு, பைனாக்குலர் கேமரா இருக்காங்க. மரத்தில் மேலே கருப்பாக இருக்குது, அந்த காஞ்ச மரத்தில் மேலே பாருங்கள், அந்த பச்சை கங்கிட்ட ஒரு காஞ்ச மரம் இருக்குது, அது தோப்பில் கருப்பாடு இருக்குது. அது கிழங்கு. இந்த பெரியார் டைகர் ரிசர்வுக்குள்ளே 2 நைட்டு ஸ்டே பண்ணுற டைகர் ட்ரெயில் ப்ரோக்ராம் இதோட முடிவுக்கு வருது. நிறைய மெமரிஸை நம்ம கையோடு எடுத்துகிட்டு போகிறோம். முதல் தடவையாக நம்ம யானைகள் படுத்து தூங்கினதையும், தலைக்கு மேலே ஹெலிகாப்டர் மாதிரி பறந்த அந்த ஹார்ன்பில் பறவையோட சத்தத்தையும்,
யானைகள் அதோட குட்டியை வேட்டை விலங்குகள்கிட்டேருந்து எப்படி காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுத்தது அப்படிங்கிறதையும், விலங்குகளோட வேட்டை களத்துக்கே நேராக போய் விலங்குகளாக நின்று நேராகவே பார்த்தோம். இந்த மாதிரி மறக்க முடியாத டெரிஃபிக்கான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு திரும்பவும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பை ஃப்ரம் எக்ஸ்ப்ளோரெக்ஸ்.